வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 8. இந்த சாப்டர் நம்பர் 8 வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8.1 மொத்தம் 3 சம் போட்டிருக்கோம். அதையெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கோன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3, 8.4 லைனாக வருது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8.1 வந்து தொடர்ச்சியாக 4லேருந்து 7 வரைக்கும் வீடியோ வரப்போகுது. அதையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸாமுக்கு 2 எக்ஸசைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மீதமெல்லாம் டெலிட்டரில் போயிடுது. அதனால் வந்து எல்லா சம்மே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 8.1 f of x equal to root of 1 plus x x greater than -1 என்ற சார்பிற்கு நேரியல் தோராய மதிப்பை x0 equal to 3 காண்க. அப்போ நேரியல் தோராய மதிப்பு L of x ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. x0 equal to 3 காண்க. இதனை பயன்படுத்தி f of 3.2 மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம்மு தான். ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான். ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் f of x equal to root of 1 plus x, x greater than or equal to -1 at x equal to x0 equal to 3. Use the linear approximation to estimate f of 3.2. அப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன்னாவே நம்மளுக்கு L of x நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து x greater than or equal to -1 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து -1 அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அப்போ 1 - 1 0 ஆயிரும். அதனால தான் அந்த எக்ஸினுடைய மதிப்பு -1 காட்டிலும் பெருசாக இருக்கணும், அதாவது கிரேட்டர் தனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். L of x is equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. முதல்ல வந்து f of x0 கண்டுபிடிக்கணும், அடுத்தது f dash of x0 கண்டுபிடிக்கணும், அடுத்து x minus x0 கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எல்லாம் என்ன பண்ணோம், ஒன்று இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப ஏற்கனவே வந்து எக்ஸசைஸில் போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான். கொஞ்சம் நல்லா இதையும் கவனமாக செய்யணும், கவனமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து f of x என்னப்பா கொடுத்துருக்காங்க, 1 + x ஹோல் ரூட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிவன். ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. x0 எவ்வளவு 3, அதைத்தாங்க போட போகிறோம். அப்போ f of 3 கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 1 + 3, அப்போ ரூட் ஆஃப் 4, அப்போ எவ்வளோப்பா 2. அப்போ f of 3 கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது, 2 வருது. ஓகே. அப்போ இந்த இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. இதை கூட எழுதிக்கலாம். f of x0 equal to value 2. ஓகே. அடுத்து இந்த இது நல்லா கவனிங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எப்படி கவனமாக செய்வது. ஃபஸ்ட்டு f of x எழுதுங்க முதல்ல. அப்போ f of xங்கிறது 1 + x ரூட். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரூட்டுங்கிற வேலையே வரக்கூடாது. அப்போ ரூட்டை எடுத்துடணும். அப்போ f of x is equal to 1 + x பவர் இந்த இது ஸ்கொயர் ரூட் தானே. அப்போ 1/2 போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 1/2. இப்போ f dash of x இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா. அப்போ x பவர் என்னன்னா டிஃபரன்ஷியேட் என்னப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்கா n × x பவர் n - 1, n × x பவர் n - 1. அந்த அடிப்படையில் 1/2 1 + x பவர் 1/2 - 1, அதாவது n × x பவர் n - 1. அந்த பேசிஸ் எழுதியாச்சு. அரை × 1 + x பவர் இது மைனஸ் ஆஃப். அப்போ 1லேருந்து அரையை மைனஸ் பண்ண அவ்வளவு அரை. அப்போ பெரிய நம்பர் மைனஸ் இல்லையா, அப்போ -1/2. இப்போ என்ன பண்ணலான்னா 1/2 வைங்க, இதை கீழே இறக்குங்க. இந்த பவரை கீழே இறக்குனா பாசிட்டிவ் ஆகாமா. அப்போ 1/1 + x பவர் +1/2.
அப்போ அரை இன்ட்டு இது 1/ரூட் போடலாமாப்பா, அரைனாவே ரூட் தானே அர்த்தம், 1 + x. இது என்னன்னா f' ஆஃப் எக்ஸு. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன தேவை, நல்லா கவனிக்கணும், f' ஆஃப் x0 தானே தேவை. அப்போ 3 தானே, x0ங்கிறது எவ்வளோப்பா 3, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ f' ஆஃப் 3 போட்டிங்கன்னா 1/2 இன்ட்டு 1/√1 + 3. அப்போ 1/2 இன்ட்டு 1/√4. அப்போ 1/2 இன்ட்டு √4னா வெறும் ரூட் பண்ணால் எவ்வளோ 2 தானே, 1/2. அப்போ 1/4. therefore f' ஆஃப் x0 வேல்யூ எவ்வளவு 1/4. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், f ஆஃப் இந்த x0 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இது கண்டுபிடிக்கணும், f' ஆஃப் x0 கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்க சொன்னேன், என்னப்பா சொன்னேன், அப்போ x - x0 கண்டுபிடிக்கணும். அப்போ x - x0 தான் எவ்வளோப்பா 3. ஓகே, இதை அப்படியே எழுதிட்டு அந்த 3ஐயும் ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபார்முலா என்ன, அப்ராக்சிமேட் வேல்யூ L ஆஃப் x = f ஆஃப் 3 ப்ளஸ் f' ஆஃப் 3 இன்ட்டு x - 3. இதுதான் ஃபார்முலா. நான் ஏற்கனவே எழுதணும் இல்லையா, அதே ஃபார்முலா எழுதியிருக்கான். அப்போ f ஆஃப் 3க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த 2. f' ஆஃப் 3 எவ்வளோ, இப்போ இந்த இடத்துல இருக்கா, இந்த அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த f' ஆஃப் 3 வேல்யூ 1/4 கண்டுபிடிச்சது. இதை எடுத்து அப்ளை பண்ணால் 1/4 இன்ட்டு இதுக்கு தான் வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், x - 3. ஓகே, இதை வந்து என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன போகிறோம், 2 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ x/4 மைனஸ் 3/4. அப்போ 1/4 மல்டிபிள் பண்ணால் x/4 மைனஸ் 3/4. அப்போ இந்த x/4 அப்படியே வைங்க. அதுக்கடுத்து இதை மட்டும் எல்சிஎம் எடுத்து போடலாமா, அப்போ 2லேருந்து 3/4 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க 2 - 3/4. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா 8 - 3/4. அப்போ 5/4. அப்போ பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ் 5/4. இதுதான் அந்த அப்ராக்சிமேட் லீனியர் தேவையான லீனியர் சமன்பாடு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து ஒன்று கேட்டிருக்காங்களே, இதன் மூலமாக, இது ஃபஸ்ட் ஆன்சர். அப்போ இதன் மூலமாக என்ன கேட்டிருக்கு, f ஆஃப் 3.2 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா, 2. f ஆஃப் 3.2 மதிப்பு என்ன, அப்போ இதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இதை போய் போட்டால் போதும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் போதும். அப்போ L ஆஃப் x = எஃப்னு போடலாம், எல்லும் போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. அந்த எக்ஸுக்கு பதிலாக 3.2 போடணும். அப்போ 3.2/4 ப்ளஸ் 5/4 இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணியாச்சுப்பா. அப்போ எல்சிஎம் சேம். அப்போ 3 ப்ளஸ் அதாவது 3.2 ப்ளஸ் 5, 3.2 ப்ளஸ் 5. அப்போ 3.2, இது 5 என்பது முழு நம்பர். அப்போ கூட்டு 2 8.2. அப்போ மறந்துடாதீங்கப்பா, இது ஏன் இப்படி ஆட் பண்ணினா நிறைய பேர் இங்கே ஆட் பண்ணிடுவா, தப்பு வந்துடும். அப்போ 3.2ஓட 5ங்கிற முழு நம்பர் என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணால் 5 3 8.2. அப்போ 8.2/4. அப்போ 8.2/4. அதை அடிச்சிடலாமா, எப்படி அடிக்கலாம், 2 4, 4 8, மிச்சம் எவ்வளோ பாருங்க, 2 2. அப்போ 4.1/2. இதை மறுபடியும் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். அப்போ இது 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் முழு நம்பராக மாறிடும், ஒரு டெசிமல் இல்லையா. அப்போ 41 எவ்வளோ வருது, 20. அப்போ 41/20. அப்போ 41 20ஆல் டிவைட் பண்ணு. அப்போ 2 இடம் வருமாப்பா. அப்போ 2 இடம் போட்டால் 40. 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தா அடங்கலை, மறுபடியும் 0 சேர்த்துட்டு இங்கேயும் 0 சேர்த்து.
அப்போ 5 விட போட்ட வருமா? 5 2 10 100 கரெக்டாக வரும். அப்போ ஆன்சர் வந்து 2.05. இது எந்த வேல்யூப்பா? எஃப் ஆஃப் 3.2 வேல்யூ. எஃப் ஆஃப் 3.2 வேல்யூ. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை, லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா முதல்ல எஃப் நாட் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். அப்படியே என்ன பண்ணணும்? இங்கே அப்ளை பண்ணி விட்டுறணும். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இது வருது. இதோடு அவங்க முடிக்க சொல்லாமல் இந்த பாயிண்ட் கேட்டதுனால இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? ஃபில்லப் பண்ணி தேவையான ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் 3.2 வேல்யூ 2.05 ஆகும். 2.05 ஆகும். அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்குங்க. எக்ஸாம்பிள் 8.2. நேரியல் தோராய மதிப்பீட்டு முறை மூலம் ரூட் ஆஃப் 9.2 தோராய மதிப்பை காண்க. யூஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 வித்தவுட் யூஸிங் கால்குலேட்டர். அப்போ கால்குலேட்டர் போடாமே இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க? ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே வந்து எக்ஸசைஸில் போட்ட மாடல் தான், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சம்மு கூட. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9.2ன்னு வைக்கணும். இதை ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸு ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னு பிரிக்கணும், மறந்துடாதீங்க. இந்த ஃபார்மேட்டில் பிரிச்சிடணும். அப்போ இந்த உடைக்கிறப்ப இது 9 + 0.2ன்னு பிரியுமாப்பா? இது எந்த மாடலில் இருக்குது? ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டெல்டா எக்ஸ் அல்லது டிஎக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தேர்ஃபோர் இந்த முடிவுக்கு என்ன வரப்போகிறோம்? தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 9, டெல்டா எக்ஸ் என்பது 0.2. இதை கூட என்ன பண்ணலாம்? டிஎக்ஸ் = 0.2ன்னு வச்சுக்கலாம், மறந்துடாதீங்க. அப்போ ஏன் சார் இப்படிலாம் பிரிக்கிறோம்? அப்போ தான் அப்ராக்சிமேட் வேல்யூ போட முடியும், நம்மளால் ரூட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா கொஞ்சம் இதெல்லாம் செஞ்ச பின்னால் இந்த இடத்த நல்லா கொஞ்சம் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பின்னால் இப்போ கேஸ் 1. இப்போ ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டிஒய், இதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒய்யை கண்டுபிடிக்கணும், டிஒய் கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் வந்து உனக்கு புரிஞ்சால் போதும். ஒய் கண்டுபிடிக்கணும், டிஒய் கண்டுபிடி, ரெண்டே ஆட் பண்ணும். அப்போ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம், நல்லா கொஞ்சங்க. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு எப்பொழுதுமே இந்த சம்மை வந்து ரூட் எக்ஸ் அப்படி எங்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வச்சுங்க, எந்த சம்மாக இருந்தாலும் இங்கே பாருங்கப்பா, இந்த சம் இருக்கு இல்லையா, அப்படியே எக்ஸ்ன்னு வச்சிடணும். எந்த சம்மு வந்தாலும் மறந்துடாதீங்க, இந்த இடத்த என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு வைக்கணும். அப்போ தான் இங்கே வந்து ஃபில்லப் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 9 போட்டாச்சு. அப்போ 9 ரூட் பண்ணால் ஒய் வேல்யூ எவ்வளவு? 3. ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டிஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிஒய் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? செகண்ட் பாயிண்ட். அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸு அதவே எடுத்துக்கணும். மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் அரைன்னு பிரிக்கணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஒய் என்பது டிஒய் பை டிஎக்ஸ் என்பது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். இது வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா ஃபார்முலா? அப்போ எக்ஸ் பவர் எண்ணுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1 ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். அந்த பேசிஸில் எழுதுனா அரை எக்ஸ் பவர் அரை -1. நேரடாக புரிஞ்சவங்க டேரெக்டாக போட்டுக்கோங்க. அரை எக்ஸ் பவர் -அரை, அரை இன்ட்டு கீழே இருக்குன்னா 1/x பவர் அரை. இதை ரூட் போடலாமாப்பா? அரை இன்ட்டு 1/√x. இந்த இப்போ எக்ஸுக்கு வேல்யூ மொதல் ஃபில்லப் பண்ணுங்கப்பா. எக்ஸுக்கு எவ்வளோப்பா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? எக்ஸுக்கு 9. அப்போ அரை இன்ட்டு 1/√9.
ரூட் 9 எவ்வளோ போகிறோம்? அப்போ அரை இன்ட்டு 1/3, இது 1/6. 2 × 3 எவ்வளவு? 6. இது dy/dxப்பா. ஆனால் நம்மளுக்கு தேவை dy. அப்போ dy வேணால் குறுக்க பெருக்கிங்க. அப்போ 1/6 × dx குறுக்க பெருக்கியாச்சு. இப்போ அப்ளை பண்ணுங்க பாப்பா, நம்மளுக்கு தேவையான வந்துருமா? அப்போ 1/6 × இந்த dx மதிப்பு எவ்வளோ இருக்குது? அங்கே பாருங்கள், டாப்பில் பாருங்கள் பார்ப்போம். அப்போ dyக்கு எவ்வளோ இருக்குது? dxக்கு. அப்போ dx வேல்யூ 0.2. இதுதான் எரர், அதுதான் இந்த பிழை. அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்படியே ப்ரீவியஸ் வீடியோவிலெல்லாம் இது செஞ்சுருக்கோம். அதை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. அப்போ எவ்வளோப்பா போட போகிறோம்? 0.2. இப்போ 0.2/6. இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணால் என்னப்பா வருது? 2.2 × 10 2/60. அப்போ இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணால் 2 இது எவ்வளவு? 30 தடவை. அப்போ dy என்பது 1/30. dy என்பது 1/30. அப்போ 1 30ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1 30ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1 30ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய தடவை தெரியும், படிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. இது ஈஸியாக டிவைட் பண்ணலாம் பாருங்களேன். 1/3 × 10ன்னு போடலாமாப்பா? ஈஸியாக டிவைட் பண்ணுறது சொல்கிறேன். அப்போ 1/3 × 1/10ஆப்பா? ஓகேப்பா. 1 3ஆல் டிவைட் பண்ணால் எல்லாருக்கும் தெரியுமா? எவ்வளோ தெரியும்? 1 3ஆல் டிவைட் பண்ணால் 0.333. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். இது 1.3 போயிட்டுருக்கும் பை 10. அப்போ 0.33 10ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் 0. இந்த டெசிமல் இங்கே போயிரும்ல, 0.333. இதுதான் dy. இதுதான் dy. அப்போ நீ தனியாக கூட டிவைட் பண்ணி போட்டுக்காது, உன்னுடைய விருப்பம், யாவச்சுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ dy கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து y என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சி வச்சாச்சு. therefore f of x equal to y plus dy தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். அப்போ இந்த yக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது? 3. இந்த dyக்கு 0.0333. அப்போ டிவைட் பண்ணிடுறது கூட்டிட்டோம்னா எவ்வளவு? 3.0333. இதுதான் ஆன்சர். எவ்வளோ இருக்குது? √9.2 வேல்யூ. நீங்கள் கால்குலேட்டரில் அடித்து பார்த்தாலும் இந்த வேல்யூ தான் வரும். அவங்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணாமல் போட சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ √1.9.2 மதிப்பு 3.033. அப்போ இந்த வேல்யூ வரைக்கும் 3 நம்பர் கரெக்டாக இருந்தால் போதும். 4ஆவது நம்பர் கரெக்டாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ நீ தெரிய வேண்டியது 1 30ஆல் வந்துட்டா 0.033 டிவைட் பண்ணி போடலாம், இப்படியும் போடலாம். அப்போ நம்மளுக்கு தேவை f of x equal to y plus dy. அப்போ 3 + 0.033. அப்போ 3.033. அவ்வளோதான். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 8.3. ஒரு சோப்பு நுரையின் வடிவம் கோளமாக உள்ளது. ஒரு சோப்பு நுரை வடிவம் கோள வடிவத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரம் 5 சென்டிமீட்டரிலிருந்து 5.2 சென்டிமீட்டராக மாறும் பொழுது ஏற்படும் வளைபரப்பின் தோராய அதிகரிப்பை காண். அப்போ வளைபரப்பு, கோளத்தின் வளைபரப்பு 4/r². அதனுடைய தோராய அதிகரிப்பை காண்க, மாற்றத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மேலும் அதன் சதவீத பிழையை காண்க. சதவீத பிழையை காண்க. Let us assume that the shape of a soap bubble is a sphere. Sphere shapeல இருக்கான். Use linear approximation to approximate the increase in the surface area of a soap bubble as radius increases from 5 to 5.2. Also calculate the percentage error. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சேஞ்ச் கேட்குறாங்க, அதுக்கடுத்து பர்சன்டேஜ் எரர் 2 கேட்குறாங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் தான். எக்ஸசைஸில் இதே தான் வரப்போகுது, கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா R1 பெரிய ரேடியஸ் எவ்வளவு? 5.2 சென்டிமீட்டர்.
சின்ன ரேடியஸ் ஆரம் எவ்வளவு 5 சென்டிமீட்டர். அப்போ 5லிருந்து 5.2க்கு அதிகரிக்கிறது, அதிகரிக்கன்னா பாசிட்டிவ், குறைகிறதுனா நெகட்டிவ், இன்க்ரீஸிங்னா பாசிட்டிவ், டிக்ரீஸிங்னா நெகட்டிவ் யோசிச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் எவ்வளவு 5, அது ஒரு சேஞ்ச் ஆகுது, அந்த பபுள்ஸ் வந்து பெருசாகுது. அப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு R வந்து 5.2. அப்போ ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் dr. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பேர் தான் என்னது dr. அப்போ dr கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம், ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம், நம்ம கேபிட்டல் ஆரே வச்சதுனால அப்போ கேபிட்டல் ஆர் என்பது சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ், ஆரத்தினுடைய மாற்றம். அப்போ dr, அப்போ dr = 5.2லிருந்து 5 மைனஸ் பண்ணுங்க. அப்போ dr என்பது 0.2. இதுதான் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ், ஆரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை வச்சு தான் எல்லா வேலையும் பண்ண போகிறோம். 1 வளைபரப்பில் மாற்றம், வளைபரப்பு. அப்போ வளைபரப்பு என்பது ஏனோட வைங்க 4/r², 4/r², அதாவது சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஏர் = 4/r². இப்போ அவங்க கேட்டது வளைவரப்பில் மாற்றம் தானே கேட்டிருக்காங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கப்பா. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஏயை வந்து ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dA 4π இன்ட்டு r²னா 2r இன்ட்டு ஆரை மறுபடியும் பண்ணால் dr. அப்போ dA/dr தான் இங்கே பிரித்து இங்கே dAவாகவும் இங்கே drவும் போட்டாச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இப்படியே நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ 4π இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் வேல்யூ எவ்வளவு, dr வேல்யூ எவ்வளவுன்னு இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அப்ளை பண்ணணும், இன்ட்டு இது dr எவ்வளவு சேஞ்சு 0.2. நீங்கள் 5.2 ஆர் போட்டு விட்றாதீங்க, ஏன்னா சாதாரண நிலைமையில் வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2π இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 0.2. அப்போ எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், அப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். இது 4π இன்ட்டு அந்த 5 இன்ட்டு 2 எவ்வளவு 10 இன்ட்டு 0.2. அப்போ இது எவ்வளவு 40π இன்ட்டு 0.2. அப்போ மல்டிபிள் பண்ணால் 4×8, அப்போ 8π சென்டிமீட்டர்², 8π சென்டிமீட்டர்². இதுதான் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதுக்கடுத்து கால்குலேட் பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கால்குலேட் பர்சன்டேஜ் எரர் என்ன, அப்போ பர்சன்டேஜ் செகண்ட் கொஸ்டின் சதவீத பிழை, சதவீத பிழை. அப்போ சதவீத பிழை என்பது சார்பிழை இன்ட்டு 100%, அதாவது பர்சன்டேஜ் எரர், பர்சன்டேஜ் எரர். அப்போ பர்சன்டேஜ் எரர் என்பது ரிலேட்டிவ் எரர், ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100%, அவ்வளோதான். அப்போ இதுதான் வந்து தேவை. அப்போ இது எடுத்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது, அதை என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவை அப்ளை பண்ணித்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சதவீத பிழை என்பது சார் பிழை இன்ட்டு 100%ன்னு சொன்னோம். பர்சன்டேஜ் எரர் என்பது ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100%. அப்போ இந்த சார் பிழையை தனியாக கண்டுபிடிச்சி தான் அப்ளை பண்ணணும், இந்த ரிலேட்டிவ் எரர் தனியாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா வந்து மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு. மெய் மதிப்புன்னா ரியல் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா இதுதான் dA, வேறு ஒன்றும் இல்லை இந்த இது. அப்போ இந்த இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் 8π. இந்த ஆக்சுவல்னால் வளைவரப்புக்கு தான் கேட்குறாங்க, அந்த வளைவரப்புக்கு சதவீத பிழை என்ன, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் ரிலேட்டிவ் எரர்னு கேட்டுறாங்க.
அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை முதல்ல என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு சேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அதுதான் ஃபார்முலா, நல்லா வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல போய் அப்ளை பண்ண போகிறோம்ப்பா. அப்போ இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம், 4 × π × r வந்து 5.2 × 5.2 இதில் தானே சேஞ்ச் ஆகுது. அந்த வேல்யூ தான் அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த இடம் 5 தான் அப்ளை பண்ணி வேலையை முடிச்சிட்டோம் இந்த இடத்துக்கு. அப்போ இது 8 π அப்படியே வைங்க, பை 4 × π × r². இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் இந்த வேல்யூ. அப்போ 5.2 × 5.2. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கால்குலேஷன் பண்ணி போடுங்க. 5.2 × 5.2 × 4π எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், நான் மல்டிபிள் பண்ணி பார்த்துங்க. அப்போ 8.16π மைனஸ் 8π/8.16π. அப்போ 8.16π. இதை மல்டிபிள் பண்ணி செக்அப் பண்ணியாச்சு. அப்போ மல்டிபிள் பண்ணால் இதுதான் வரும், மறந்துடாதீங்க. ஒர்க்கடி எக்ஸாம்பிள் 8.3 தான் இருக்குது, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 8.16லேருந்து 8.0 அப்போ மைனஸ் பண்ண என்ன போகிற போது 0.16. அப்போ இது 0.16/8.16π. இந்த பைக்கு அடிச்சிருங்க. அப்போ அடித்தா என்ன வரும், 0.16 என்ன வரப்போகுது, எல்லாம் கால்குலேஷன் தான், 8.16. இப்போ இது என்ன பண்ணால் நல்லா கவனிங்க, இதை வந்து டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து புள்ளி 2 டெசிமல், இங்கே புள்ளி. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் போகிறது, அப்போ 16/816. 16/816. இனிமேல் இந்த கட் பண்ணி போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2ஆல் போட்டிங்கன்னா 4 16, இது 8 2 16, 4 2 8 0 8 போகலாம். மறுபடியும் என்ன பண்ணலாம், 4ஆலே போகலாம். 2 8 1 4 4 0 2 8 மறுபடியும் போகலாம் ஒரு தடவை. இது எவ்வளவு, 1 2 2 I 2 51. அப்போ ஆன்சர் 1/51. 1/51. இது எதுப்பா 1/51? அப்போ 1/51 அப்படியே வைங்க. அப்போ 1/51 வந்து என்ன பண்ணும், டிவைட் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. டிவைட் பண்ணி கொஞ்சம் காமிப்போம். இங்கே பாருங்களேன், இது எதுக்குப்பா, இது எல்லாமே எதுக்கு சமம்னா ரிலேட்டிவ் எரர், சார்பு பிழை. ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது, சதவீத பிழை வேணும். அந்த சதவீத பிழைங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா கொஞ்சம். அப்போ சதவீத பிழை என்பது என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம், சார்பு பிழை × 100. இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நல்லா கொஞ்சங்க, ஆன்சர் முடியும் தருவாயில் வந்துருச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சதவீத பிழை என்பது, அதாவது பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் என்ன போட்டோம், ரிலேட்டிவ் எரர் × 100. அதான் சார்பிழை × 100. அப்போ சார்பில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 1/50 × 1/51 கண்டுபிடிச்சிருக்கோம் × 100. அப்போ 100/51. அப்போ ஆன்சர் வந்து 100/51. அப்போ 100 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 100/51. அப்போ ஒரு தடவை போட்டால் 51, மிச்சம் எவ்வளோப்பா 49. புள்ளி வச்சு 0 சேருங்க. அப்போ 9 தடவை வரும். அப்போ 9க்கு 9 95 45. அப்படியே 10னா எவ்வளோ போகிறோம், 1 8னா 3. அப்போ அப்படியே என்ன பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது மறுபடியும் 0 சேர்த்தா 6 தடவை வரும். அப்போ ஆன்சர் 1.96%. 1.96%. அப்போ இதுதான் சதவீத பிழை. அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பா. நீங்கள் என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் வேணும். அப்போ ரிலேட்டிவ் எரரை 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 100 ஓகே, ரிலேட்டிவ் எரர் தேவை. அந்த ரிலேட்டிவ் எரர் எங்கே இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேட்டிவ் எரர் என்பது சார்பிழை என்பது மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு. அப்போ இந்த ஃபார்முலாவை பிரகாரம் அப்ளை பண்ணணும். அந்த இது 4πr² என்பது கோளத்தின் வலைபரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான வந்துடும்.
இதுதான் புக்கினுடைய ஒரிஜினல் ஆன்சர். உங்களுக்கு எல்லா கால்குலேஷனுமே போட்டு காமிச்சிட்டேன். அப்போ சதவீத பிழை என்பது எவ்வளோ வரப்போகுதுப்பா? 1.96 வந்துருச்சு. அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 8.4. ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் h=20 சென்டிமீட்டர். உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டரிலிருந்து 10.1 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறதாவே பாசிட்டிவ் தான். மேலும் உயரம் மாறாமல் உள்ளது. ஓகே. உருளையின் கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை காண்க. அப்போ வால்யூம் ஆஃப் த சேஞ்ச் கேட்டிருக்காங்க. மேலும் அதன் சார்பிழை மற்றும் சதவீத பிழையை காண்க. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இல்லையா, அதே மாடலாம். சார்பிழை மற்றும் சதவீத பிழையை காண்க. A right circular cylinder has radius 10 cm and height h=20 cm. Suppose that the radius of the cylinder is increased from 10 cm to 10.1 cm and height does not change. Estimate the change the volume of the cylinder. Also calculate your relative error, percentage error. அப்போ வால்யூமுக்கு சேஞ்ச் கேட்குறாங்க, ரிலேட்டிவ் எரர் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. அதே சம் தான், அதே மாடல் தான். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸில் வந்து ஒரு 4 சம் இருக்குப்பா, அழகாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், ரொம்ப சிம்பிள் சம்மு. அப்படியே நல்லா பாருங்கள். இப்போ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிலிண்டரை பொறுத்தளவுக்கு சும்மா டயக்ராம் போட்டாலும் போடலாம், சும்மா ரஃப்பாக கூட போட்டுக்கலாம். ஒரு சிலிண்டருடைய ரேடியஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். அப்போ எதுலேருந்து எதுக்கு வருது ரேடியஸு? 10லேருந்து 10.2 கேபிட்டலாக கூட வச்சுக்கோங்களேன், 10.1. அப்போ டிஆர் எவ்வளவு? அதுதான் முக்கியமான இடம். அப்போ டிஆர்னா சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ். அப்போ பெரிய ஆரம் 10.1. ஓகே. இந்த சின்ன ஆரம் எவ்வளவு? ரேடியஸு 10 சென்டிமீட்டர் தானே இருக்குது. அப்போ டிஆர்னா சேஞ்சு. அப்போ 10.1லேருந்து 10 மைனஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ 10.1லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டோம். ஒரு பையன் நினைக்கலாம், ஏன் சார் இதுலேருந்து எதுக்கு போகுது? அப்போ மைனஸில் ஒரு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதிகரிக்கிறதுனாவே எப்போவுமே பெரிய நம்பரை முதல்ல வச்சிடணும். குறையிறனால தான் மைனஸில் போகும், மறந்துடாதீங்க. அப்போ ஆன்சர் 0.1. இதுதான் ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது 0.1. ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 10 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ வால்யூம், ஃபஸ்ட்டு கொஸ்டின், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவு. அப்போ உருளையின் கன அளவு V வந்து பைஆர் ஸ்கொயர் கட்சி. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கியூபிக் யூனிட்ஸ், கன அலகுகள், கியூபிக் யூனிட்ஸ் கன அலகுகள், போட்டுக்கணும். அப்போ உருளையின் கன அளவு V வந்து பைஆர் ஸ்கொயர். அப்போ இதில் தான் சேஞ்ச் கேட்குறாங்க, இதில் தான் என்ன பண்ணுறாங்க? சேஞ்ச் கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு டிவி கிடைக்கும். அப்போ V பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைச் எவ்வளவு? இந்த ஹச்சை கூட போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. ஹச் எவ்வளவு? 20. இதை கூட இன்னும் அப்ளை பண்ணிடலாம். ஏன் அப்ளை பண்ணினா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஆரை வச்சு தான் சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து மறந்துடாதீங்க, இந்த ஹச் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள், வியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிவி, இது பை, இது ஆர் ஸ்கொயருங்கிறது 2r இன்ட்டு ஆரை பண்ணால் டிஆர் இன்ட்டு 20. ஓகே, இது எல்லாத்தையும் மல்டு பண்ணுங்கள். அப்போ டிவி ஈக்குவல் டு இந்த இடத்த அப்படியே ஒரு அப்ளை பண்ணுங்கள், முதல்ல பார்ப்போம். அப்போ பை இன்ட்டு மறுபடியும் பண்ணுங்க, பைஆர் ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. பை அப்படியே இருக்கும். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா ஆரை வச்சு தான் சேஞ்சே ஆகுது 6. அதனால் ஹச் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் ஹச்சுக்கு வந்து 20 வந்து எழுதிட்டேன் டக்குன்னு. அதுக்கடுத்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் அங்கே ஆன்சர் வந்துடும். அப்படியே ஃபில்லப் பண்ணலாமா? அப்போ பையை அப்படியே வைங்க, 2 அப்படியே வைங்க. ஆர் எவ்வளோப்பா போடலாம்? ஆர் வந்து 10 அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இன்ட்டு
டிஆர் எவ்வளோப்பா, அந்த டிஆருங்கிறது 0.1 × 20. இது எல்லாத்தையும் மல்டு பண்ணுங்கப்பா. அப்படி மல்டு பண்ணால் இந்த ஒரு 10க்கு புள்ளியும் சரியாக போச்சு. அப்போ எல்லாத்தையும் மல்டு பண்ணால் எவ்வளோ வரப்போகுதுப்பா, 40 சென்டிமீட்டர் க்யூப். 40, இதுதான் டிவி. அப்போ இந்த 2 × 20 40, இந்த பையே இது ரெண்டையும் மல்டு பண்ணால் என்ன வரும், 1 வரும். 10 × 0.1 1 தான் வரும். அப்போ 40 சென்டிமீட்டர். இதுதான் சேஞ்ச் ஆஃப் வால்யூம், வால்யூமில் சேஞ்ச். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். சார்பிலை என்ன, ரெண்டாம் கேள்வி. சார்பிலை என்ன, ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் சார்பில்னா இப்போ தானே போட்டோம். அப்போ சார்பில்னா மெய்மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய்மதிப்பு. அப்போ இந்த ஃபார்முலா ஓயாமல் எழுதிட்டாருன்னா ஒன்றும் வந்துடும். அதாவது ரிலேட்டிவ்னா என்னென்னு போட்டோம், ரியல் வேல்யூ அல்லது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் இது தோராயம்னா அப்ராக்சிமேட் வேல்யூ, அதுதான் டிவி பை ஆக்சுவல் வேல்யூ. இப்போ ஆக்சுவல் வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஃபில்லப் பண்ணலாமா, நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இந்த இதுக்கு பாருங்கப்பா, நல்லா கவனிங்கப்பா ஒரு நிமிஷம். இது வால்யூமை பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வால்யூம் வந்து πr² மைனஸ் இந்த இதுக்கு தான் டிவி பை r². இங்கே என்ன வருதோ அதுதான் வரும், யோசிச்சுங்க. அதுக்கடுத்து இந்த πr²னா என்னப்பா, அப்போ பைக்கு வைங்க, அப்படியே வைங்க. ஆர் வந்து இந்த பெரிய ஆர் எவ்வளோ இருக்குது, 10.1 × 10.1 × ஹச் எவ்வளோ, ஹைச் 20 மைனஸ் அந்த டிவி தான் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குல்ல. அப்போ டிவி எவ்வளோ பாருங்க, அப்போ டிவி தான் 40 இருக்குது பை இதே தான் π × 10.1 × 10.1 × 20. இதெல்லாம் இருந்தால் தான் பர்சன்டேஜ் எரர் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10.1 × 10.1 × 20 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வரப்போகுதுன்னா 40.2π மைனஸ் ஏற்கனவே வந்து 40π ரெடியாக இருக்குது. இது 40.2π. ஓகேப்பா. அப்போ 40.2πலேருந்து 40π கழிச்சா 0.2π பை எவ்வளவு, 40.2π. இந்த பை கூட கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, 0.2 / 40.2. இதை நீங்கள் என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா புக்கில் இருக்க ஒர்க்குடு எக்ஸாம்னால அப்படியே நான் மல்டிபிள் பண்ணாமே என்ன பண்ணிட்டேன், அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 10.1 × 10.1 × 20 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 40.2. இந்த பை அப்படியே இருக்கும், 40 பை இருக்குது, இது 40.2 பை கடிச்சிட்டா இந்த வேல்யூ வருது. அதுக்கடுத்து புள்ளி வச்ச நம்பரை முழுசாக மாற்றி தான் என்ன பண்ணோம், நீங்கள் கேன்சல் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ 0.2 / 40.2 இன்ட்டு மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10. அப்போ என்ன வரும், 0.2ங்கிறது முழு நம்பராக போயிருமா. அப்போ 2/402. இப்போ 2/402 அடிச்சு போடுங்க. 2 2 4 0 2. அப்போ 1/201. இது என்னப்பா, சார்பிழை. அதாவது ரிலேட்டிவ் எரர். அப்போ ரிலேட்டிவ் எரர். அப்போ ரிலேட்டிவ் எரர் வந்து டிவைட் பண்ணி போடணும். அப்போ 1/201 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.00497 தான் புக்கில் வந்து 1/201 டிவைட் பண்ண அந்த ஆன்சர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 1/201 வந்து டிவைட் பண்ணால் 0.00. இந்த 1/201 தானேப்பா போடணும், இந்தப்பா. அப்போ புள்ளி வச்சு 0 சேருங்க, அடங்கலப்பா. மறுபடியும் 0 சேர்த்து 0 சேருங்கப்பா, அடங்கலப்பா. மறுபடியும் 0 சேர்த்து 0 சேருங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. அப்போ போட்டால் எத்தனை தடவை வரும், 4 தடவை வரும்ப்பா. 4 தடவை போட்டால் 4 2 800 தானே, 5 தடவை போட்டால் 1000 தாண்டிடும். அப்போ 4 போட்டால் எவ்வளவு, 4 0 2 804. அப்போ அப்படியே மைனஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இது வந்து 10னா 6 9 1. அப்போ 1ல் 0. அப்போ 9 டைம்ஸு அப்படியே போயிட்டே இருக்கும்.
அப்போ காமிச்சிட்டேன், இங்கேயே டிவைட் பண்ணி காமிச்சாச்சு. அப்போ சார்பு பிழை என்பது 1/201. அது டிவைட் பண்ணால் 0.00497. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், சதவீத பிழை கேட்டிருக்காங்க, அது போட போகிறோம். அதாவது பர்சன்டேஜ் எரர் கேட்டுட்டாங்க. அவங்க கேட்டது தேர்ட் பாயிண்ட் வந்து சதவீத பிழை. சதவீத பிழை, அதாவது பர்சன்டேஜ் எரர். அப்போ பர்சன்டேஜ் எரர்னா ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், சார்பிழை இன்ட்டு 100, அதாவது ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 இதுதான் போட்டிருக்கோம். அப்போ ரிலேட்டிவ் இன்ட்டு 100, அப்போ ரிலேட்டிவ் எரர் 100. அப்போ ரிலேட்டிவ் எரர் எவ்வளோ பாருங்க. அப்போ ரிலேட்டிவ் எரர் இங்கே இருக்குல்ல 0.00 என்னது 497 இன்ட்டு 100. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 டெசிமல் மல்டிபிள் ஆகுமா. அப்போ இங்கே இருக்க புள்ளி இங்கே போயிடும். அப்போ 0.497%. இதுதான் சதவீத பிழை. அப்போ சதவீத பிழை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம் பார்த்துருக்கோம், மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். 4 சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மாத்தையும் பார்த்துருக்கோம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் சம்மில் இருக்க சம்மெல்லாம் வரிசையில் போட போகிறேன். இது வந்து வீடியோ நம்பர் 2. வீடியோ 1லேயே வந்து ஒரு நிறைய சம் போட்டிருக்கோம். வீடியோ 2 இது வீடியோ. அதில் வீடியோ 3ல் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8.1 வந்து மிச்சம் இருக்க சம்ம பூரா போட்டுருவேன். அப்போ இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு 2 எக்ஸசைஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 2யுமே நல்லா என்ன பண்ணணும், தரவு பண்ணிடுறோம், மறந்துடாதீங்கப்பா. +2 பாய்ஸ் எல்லாம் +2 பிளேலிஸ்ட்டில் உனக்கு தேவையான சாப்டர்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரிசையில் போட்டிருக்கோம், 1லேருந்து 12 சாப்டர் வரைக்கும். அதையும் தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.